வித ஆசீர்வாதத்துக்காக சொல்லுங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் 1. 2வது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே 2. 3வது உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை 3. 4வது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் அவர் இருக்க போகிறார். அடுத்து உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்க போறார் 5. 6வது உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அந்த வார்த்தை சொல்லுங்க, அடங்குவாங்க. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் வல்லமை, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அடங்கும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அடங்கும். அடுத்து 7வது அவர்கள் மேடுகளை சொல்லுங்க, அவர்கள் மேடுகளை சொல்லுங்க, அவர்களுடைய மேடுகளை மிதிப்பார். இது 1. உன் சத்துருக்களுடைய நிலங்களை நீங்க மிதிப்பீங்க. ஆமென் என்று சொல்லாமா? 1. 2வது ஆமா, பாகாலினுடைய மேடுகள். சொல்லுங்க, பாகாலினுடைய மேடுகள். ஏன்னா